இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா, என்ன பண்ற? இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. கீழே வை. கையை விடு பாரதி. என்னம்மா இது? ஐயா, அம்மா இந்த பூஜையை ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா தம்பி, ஏத்துக்கிட்டாங்க. வா மித்ரா. என்ன ஆதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் ஆதி, இன்னைக்கு அம்மாக்கு திதி கொடுத்தப்போ நடந்த விஷயங்களை நினைச்சுதான் இப்படி வருத்தப்படுறீங்க. நடந்ததை பத்தி யோசிக்கிறத விட நடக்க போறத நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. மித்ரா, பிண்டத்தை நான் வச்சேன், நீ வச்ச, ஏன் பாரதி கூட வச்சாங்க. ஆனா காக்கா வந்து எடுக்கல. கடைசியில ஆதித்யா வந்து வச்சதும் எடுத்திருக்குன்னா கண்டிப்பா அவனுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் மூலமா எங்க அம்மா என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படி ஆதி அப்படி சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இல்ல மித்ரா, யோசிச்சு பாரு. பாரதி எதுக்காக நம்ம கூட இந்த வீட்டில் இருக்கணும்? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாரதி வராங்க, அவங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது அவங்களுக்காக நான் போறேன். இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரியா இருக்கு? ஆதி, பாரதி மட்டும் இல்ல, அவங்கள தவிர அந்த இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் நீங்க இதுதான் பண்ணுவீங்க. அந்த மனிதாபிமானம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. இல்ல மித்ரா, நீ சொல்ற மாதிரி யாரா இருந்தாலும் செய்யறது வேற. அவங்க நம்மளை கடந்து போறாங்கன்னா பரவாயில்ல, ஆனா திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்காங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு. பாட்டி, என் படையில ஏத்துக்கங்கன்னு பேரை சொல்றப்ப எந்த பாட்டிக்குதான் அதை ஏத்துக்க மனசு இல்லாம போகும்? அதான் யாரு பிண்டம் வச்சு வராத சாரதா பேரை வச்சோடனே ஓடி வந்துட்டா. அதுதான் என் பிரச்சனையே இப்ப பாட்டி. உனக்கு அதுல என்னடி பிரச்சனை? பிண்டம் நான் வச்சு எடுக்கல, ஆதித்யா வச்சு எடுத்தாங்கன்னா என் மேல இன்னும் அவங்களுக்கு கோவம் இருக்குன்னு தானே அர்த்தம். அடி போடி பைத்தியக்காரி, இவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் முடிஞ்சு போன விஷயத்த பத்தியே யோசிக்க வேண்டியது. இனிமே நடக்க போறத என்னன்னு பாரு. அதை விட்டுட்டு கண்டத பத்தியும் பேசிட்டு இருக்காத. பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் உண்மையாவே இதுல மாத்த முடியாத விஷயம் நிறைய இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். மாத்துறது, மாறாம இருக்கிறது, இப்படி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணம்னு நீயே உனக்குள்ள முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்க. அதுதான் உன் விஷயத்துல பிரச்சனையே. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஆதி, நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னே நம்புவோம். அதை விட்டுட்டு அது ஏன் நடக்குது, இப்படி ஏன் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா உங்க நிம்மதியே போயிடும். ஆமா ஆதி, மித்ரா சொல்றது சரிதான். சரி,
நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக கார்டனில் இருந்துட்டு வரேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாமா? வா வா ஆதி, ஏன் அப்படி கேக்குற? இல்லை, நான் வர்றப்போ ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லை பாட்டி, நான் உள்ளே வர்றப்போ இப்போதானே நீங்கள் என் பேத்தின்னு பாரதியை கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் இவ்வளோ நாளாக உங்கள் பேத்தி இல்லையா? ஓ அதுவா தம்பி, அது சும்மா கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் லட்சுமி, அடுப்புல பால் வச்சியே மறந்துட்டியா? ஐயோ ஐயோ, பொங்கி வழிஞ்சிருக்குமோ? வா வா போய் பார்க்கலாம். வாங்கத்த. சொல்லுங்க ஆதி, என்ன விஷயம்? பாரதி, அது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒருத்திக்கிட்டே தான் இருக்கு. ஆதி, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பாரதி. என்ன ஆதி, திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்ல பாரதி, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ ஆதி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏதாவது இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நோ பாரதி, எனக்கு நல்லா தெரியும் சம்திங் இஸ் தேர். ஏன்னா உங்க விஷயத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்மா தெரியுது. அது மட்டும் இல்ல பாரதி, பர்சனலா எனக்குள்ள ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண முடியுது. பாரதி, உங்க ஃப்ரெண்டு லதாவை பத்தி சொன்னீங்கல்ல, அன்னைக்கு லதாவோட கல்யாண போட்டோவை கூட நான் பார்த்தேனே. அப்போ நீங்களும் என் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சதா சொன்னீங்க. அப்ப எனக்கு ஏன் பாரதி இதெல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்லை. ஆதி, உங்களுக்கு கேஷவ் ஞாபகம் இருக்குல்ல? நான் அந்த ஆபீஸ்ல கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தேன். அந்த டைம்ல தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீங்களும் அங்க வந்திருந்தீங்க, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு உங்களை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது ஆதி. நான் வந்திருக்கேன். ஆனா அந்த டைம்ல நடந்த விஷயங்களை நான் மறந்திருக்கேன்னு தான் எனக்கே தெரியுது.